Hi friends, once again welcome back to Laravel Learning in Tamil. தமிழ்ல பேசணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சம்திங் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ சாரி. தமிழ்லேயே நாங்கள் பேசலாம், தமிழ்லேயே படிக்கலாம். தமிழ்ன்றது எங்களுடைய தாய்மொழி. அதை தாய்மொழியில ஒரு விஷயத்தை கற்கும்போது ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கு என் மூலமா கிடைக்குது அப்படின்றது சந்தோஷம். நாங்கள் பார்த்திருக்கிறோம் Laravel மெயின் பேஜ். அதாவது இதுல நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன போல இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து எங்களுக்கு வராத வரைக்கும் எங்களுக்கு மெயின் பேஜ்ல வந்து பூட்ஸ்ட்ராப் உரிய ஸ்டைல்ஸ் வராது. அதனால நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு CDN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூட்ஸ்ட்ராப்புக்குரிய CDN அவரோட ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து bootstrap min.css அப்படின்ற ஃபைலை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். எங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹெடர் அப்படின்ற டேக்குக்குள்ள. ஓகே, ஸ்டைல்ஸை பொதுவாக வந்து ஹெடர் என்ற டேக்குக்குள்ள தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதனால இதையும் அப்படியே ஹெடர் என்ற டேக்குக்குள்ள ஆட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, ஸோ நாங்கள் இப்பொழுது இந்த பூட்ஸ்ட்ராப்க்கு நாங்கள் ஆட் பண்ண CSS எப்படி எங்களுடைய பேஜுக்குள்ள வருகிறது அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லித்தர விஷயங்கள் மேபி உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம், பட் அட் த பிகினிங்ல கொஞ்சம் அப்படி இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பாருங்க, இதுல பூட்ஸ்ட்ராப் மீன் இன்னும் டீப்பா சொல்லணும்னா CSSக்கு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபில்டர் பண்ணி இருக்கும் போது பூட்ஸ்ட்ராப் அதாவது டைப் வந்து ஸ்டைல் ஷீட், ஸ்டேட்டஸ் வந்து 200. அதாவது 200ன்றது சக்சஸா எங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு, அதாவது சர்வரை நோக்கி நாங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டுக்கு சர்வர்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதாவது பதில் வந்திருக்குன்றதுக்கான அடையாளம் தான் 200 அப்படி என்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கோட். 200, 403, 500, 406, 203 அப்படி என்று சொல்லி நிறைய டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட் வந்து HTTP ரிக்வெஸ்ட்டுக்கு இருக்குது. ஓகே, அதை வந்து நாங்கள் டீப்பா ரெஸ்ட் API ஒன்று படிக்கிறதுக்கான சான்சஸ் எங்கட இந்த சேனல்ல கிடைச்சதுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப நான் உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்துறேன். ஓகே, அந்த அதுல இங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, அதாவது 31 செகண்ட்ல வந்து இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த டைம் வந்து ஃப்ரம் டிஸ்க் இருக்கு. ஓகே, அதாவது டவுன்லோட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுடைய ஹேஜ்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, கேஷ்ன்னு சொல்லலாம், கேஜ்ன்னு சொல்லலாம், வாட் எவர் யூ லைக். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டே இல்லை. ஸோ அண்ட் இதுதான் அந்த ஸ்டைல். இப்போ அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸ் ப்ரீவியூ அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஸ்டைல் ஷீட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கு, அந்த ரெஸ்பான்ஸ்ன்ற விஷயங்களும் இதுல இருக்கு. அண்ட் ஹெடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹெடர்ஸ்ல இப்ப நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய ரிக்வெஸ்ட் URL வந்து ஓகே இது, அண்ட் ரிக்வெஸ்ட் மெத்தட் கெட் என்று சொல்லப்படுகிற ஒரு மெத்தட். ஓகே, தென் ரிமோட் அட்ரஸ் அதுகளெல்லாம் எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதுல மேலதிகமான விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் URLம் எங்களுடைய மெத்தட், அதாவது HTTP ரிக்வெஸ்ட் மெத்தட் என்ன, அதாவது என்ன மெத்தட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம், கெட் ரிக்வெஸ்ட், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் எங்களுக்கு 200. அதை நான் முதலே சொல்லிட்டேன், இதுல வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதே நேரம் வேற URL கூடிய விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். இது உதாரணத்துக்கு பூட்ஸ்ட்ராப் மினி எல்லாம் பவிகோன்ன்றதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பவிகோன் வந்து எங்கட பவிகோன் இதுதான் பவிகோன் வர URL கெட் ரிக்வெஸ்ட் 2000. ஓகே, இப்படியான ஒவ்வொரு ஃபைல்ஸையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு டெவலப்பரா உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வருகுது, எத்தனை ரிக்வெஸ்ட் நீங்க சர்வருக்கு அனுப்புறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சாதான் நீங்க ஒரு பெர்ஃபெக்டான டெவலப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு. நான் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கனவேருக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன்னா வேர்ட்பிரஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் வந்து எங்கட கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. இப்போ நீங்க கேட்கலாம் லரவலும் அப்படித்தானே எங்கட இல்லை தானே அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. லரவல் கொஞ்சம் இட்ஸ் டெவலப்பர் ப்ரீஃபரான ஒரு ஃப்ரேம் ஒர்க். லரவலை யூஸ் பண்ணி நாங்க நிறைய என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்ட்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். ஓகே, வேர்ட்பிரஸ்ல நீங்க அப்படி எல்லாம் செய்யலாம். வேர்ட்பிரஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, CMS. ஓகே, ஸோ அதை நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கொள்ளுங்க. வேர்ட்பிரஸ் தெரிஞ்சவர் ஒரு டெவலப்பர் என்று நீங்க நினைக்க கூடாது. ஓகே, இப்பொழுது பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல யூடியூப்ல 2 வீடியோ பார்த்துட்டு வேர்ட்பிரஸை வந்து செய்யலாம். ஓகே, ஸோ வேர்ட்பிரஸ் செய்யறது என்றது இல்லைங்கிற நோக்கம். எங்களோட நோக்கம் நாங்கள் ஒரு டெவலப்பர்
நாங்கள் ஓனா ஒரு ப்ராஜெக்டை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, அதுக்கு நாங்கள் பாவிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் Laravel. ஓகே, ஸோ நாங்கள் இப்பொழுது வெல்கம் என்ற ஃபைலை இங்கே வந்து நான் உங்களுக்கு லேர்னிங் Laravel இஸ் ஆல்வேஸ் ஃபன், ஓகே, ஹலோ அப்ஸ்லாங்க அப்படின்னு சொல்றதை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வெல்கம் என்ற ஃபைல் எங்க இருந்து வருகுது அப்படின்னு பார்க்கலாம். சாரி, நான் இந்த தீமை வந்து ஆக்சுவலா ஐ லைக் தீம் டார்க், ஸோ நான் டார்க்கு அதை சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த லைட் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இல்லாட்டி ஐ எம் ஸோ சாரி. அதில் கொஞ்சம் லைட் செட்டிங் எல்லாம் உங்களுக்கு நான் செய்து அடுத்த வீடியோவில் அது லைட் இருக்கிற மாதிரி போகிறேன். இப்போதைக்கு நாங்கள் வெல்கம் டாட் பிளேட், இந்த வெல்கம் டாட் பிளேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நாங்கள் இந்த Laravelல வெல்கம் என்ற ஃபைல் நாங்கள் ஸ்லாஷ், அதாவது 8000 என்ற URL அடிக்கைக்குள்ள அது எப்படி வெல்கம் ஃபைல் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் வெல்கம் ஃபைலை இங்கே இருக்குது வியூஸுக்குள்ள ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த இடத்துல web.php அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் எங்களுக்குரிய எல்லா விதமான இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டோன்ட் ரிமூவ் திஸ், எப்பவுமே வந்து எங்களுக்கு தேவைப்படும் கமெண்ட். ஸோ இந்த லைன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால் திஸ் ரிட்டர்ன்ஸ் வெல்கம் blade file from inside views folder. ஓகே, அப்போ வெல்கம் என்ற ஃபைல் இதுக்குள்ள தான் இருக்க வேணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நியூ ஃபோல்டர். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜஸுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கு நாங்கள் கொடுக்கலாம் home.blade.php அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஆக்சுவலாக எல்லா ஃபைல்ஸையும் நான் காப்பி பண்ணிட்டு மேபி நாங்கள் இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணாமல் ஆக்சுவலாக ஓவர்வியூ காம்போனன்ட் பூட்ஸ்ட்ராப்பின்ற அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கெட்டிங் ஸ்டார்டில் இருக்குமே ஒரு ஃபைல் உண்டு, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபைலை நான் அப்படி காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலை காப்பின்றதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹோமுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹலோ ஆஸ் யூஸ்வல் ஆஃப் ஸ்லாங்கா அண்ட் we are learning Laravel அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட போட்டுருவோம். ஓகே, லேர்னிங் Laravel அப்படின்னு போட்டு இப்போ போயிட்டு நான் என்ன செய்ய வேணும்ன்றா, அதாவது எங்களோட பேஜில் /home அப்படின்னு அடிக்கும் பொழுது, ஓகே, /home அடிக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய அந்த பேஜ் வரணும். இப்போ அழகா Laravelட்ட 404 பேஜ் வருது. அது எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இந்த பேஜை நாங்கள் வேணும்னு சொல்லிச்சுன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். Laravel 5.7ல வந்து அது அழகா டெய்லர் செய்திருக்கார். ஐ லைக் திஸ். ஸோ கோ ஹோம்ன்றதை கிளிக் பண்ணால் அது திரும்ப எங்கே இருந்து வந்தோமோ அங்கே போயிடும். ஸோ நான் சொல்றது என்னன்னா /home அப்படி என்று கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு எங்களுடைய ஃபைல் வரணும். ஓகே, உதாரணத்துக்கு ஸோ web.phpல நான் இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்றேன். ஓகே, route :get ஸ்லாஷுக்கு பதிலா /home போடலாம். ஹோம் போட்டுட்டு இங்கே வந்து நான் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை போட்டால் ஆக்சுவலாக வரும். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னடா, நீங்க நினைக்கலாம் ஹோம்ன்றதை போட்டா வரும்னு சொல்லி. இல்லை, நான் அதை செய்தும் காட்டணும் உங்களுக்கு. இப்போ பாருங்க /home அப்படின்னு அடிச்சா ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா not found தான் வரப்போகுது எனக்கு இப்போ. ஓகே, அது தேடிக்கொண்டு இருக்குது ஹோம். ஓகே, சிம்பிளா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு Laravelல வந்து Laravelனுடைய எரரை வந்து சரியா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். நான் ஏற்கனவே முதல் வீடியோக்குள்ள சொன்னது போல ஒரு எரர் வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த எரருடைய முதலாவது எரரை நாங்கள் ரிசால்வ் பண்ணினா ரெண்டாவது மூன்றாவது நாலாவது எரர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். மேபி
ஃபர்ஸ்ட் எரர்ல தங்கி ஃபர்ஸ்டா வார ரிசல்ட்ல எரர்ல தான் செகண்ட் ரிசல்ட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, டிபெண்ட் பண்ணி இருக்கிறபடியால ஏன்னா அங்க எரர் வரக்கூடியது தான் இங்க எரர் வருது அப்படியான சான்சஸ் கூட இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வர எரரை வந்து நாங்க ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, லெரவல்ட்ட வூப்ஸ் பேஜ்ல இது ஒரு எரர் பேஜ் லெரவல்ட்ட. ஓகே, இதுல என்ன செய்யுதுன்னா throw new invalid argument exception. ஓகே, இதுல ஆர்குமெண்ட்ன்றதுல என்ன தெளிவாளி இருக்கு, view home not found. ஓகே, ஏன் view home not found இங்க நீங்க வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எரரை எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன். மொத்தம் 43 எரர்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த எரர்ஸை போய் பார்த்துக்கணும் நீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதுல இஞ்சி பாருங்க, நான் இப்ப எரர்ஸை கிளிக் பண்ணிக்கல ஆக்சுவலா எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. எக்ஸாக்டா 20வது லைன்ல வந்து இந்த ஹோம்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எரர் சொல்லுது. ஸோ நார்மலா இந்த வியூவை கொண்டு போய் நாங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல தேடி பார்த்தாலே எங்களுக்கு உடனே ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கூகுளிங் பண்ண சரியா தெரிஞ்சிருக்க வேணும். இது ஒருவருடைய கேள்வி. அண்ட் கீழே போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு விடை இருக்கு. என்ன சொல்றாங்க, இட் சீம்ஸ் டு பி அ ப்ராப்ளம் வித் இது வந்து வேற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆன்சர் எங்களுக்கு பிள்ளையான ஆன்சர். நாங்கள் வந்து எக்ஸாம் யூஸ் பண்ணோம், வாக்ரண்ட் யூஸ் பண்ணல. வாக்ரண்ட் என்னென்னலாம் யோசிக்காங்க, அது ஒரு வாக்ரண்ட் டாக்கர்ன்றதெல்லாம் என்னென்னா பிறகு பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் இதை பற்றி ரொம்ப டீப்பா உள்ள போகாம ஏன் இதை பிழை வந்ததுன்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஓகே, ஹோம்ன்றது வியூஸ்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வியூஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, வியூஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள ஹோம்ன்றது இருக்குதா, இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப எங்க இருக்குது, ஆக்சுவலா வியூஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள பேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள ஹோம் இப்படி எழுதணும். ஓகே, இதுல blade.php நீங்க எழுதக்கூடாது. ஓகே, இப்படி எழுதி போட்டு செய்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பாத் சரியாக இருக்கிறபடியால we are learning Laravel அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ மேபி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் செட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா லைக் இந்த பாடியில ஒரு டிவை கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, அந்த டிவுக்குள்ள we are learning Laravel அப்படின்னு போடலாம். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் நேம் மேபி கண்டெய்னர் வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் கூட கொடுக்கலாம். நீங்க கிளாஸ் டிஸ்பிளே 4 கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அழகா இருக்கு. என்னன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் யூஸ் பண்றது பூட்ஸ்ட்ராப்ன்றபடியால இதுல we are learning Laravel அப்படின்றது வரும். ஓகே, இந்த பேஜை நீங்கள் முதல் பேஜ்ல இருந்து கால் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா நார்மலான HTML JavaScript ஜஸ்ட் நீங்க அதாவது உங்களுடைய ஆங்கர் டேக்ல, அதாவது வெல்கம் ஃபைல் இருக்கிற ஆங்கர் டேக்ல இன்னொரு ஃபைல், அதாவது our வெப்சைட்டுக்கு பக்கத்துல ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கரை கிரியேட் பண்ணிட்டு அங்க வந்து நீங்கள் ரெண்டுமே செய்தல ஜஸ்ட் ஸ்லாஷ் ஹோம் போடலாம், இல்லாட்டி ஹோம் போடலாம். போட்டா இது நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஹோம் வரும். ஹோமை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஹோமுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் நேவிகேட்டிங். ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போகிறோம். திரும்ப பேக் ஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுடைய பேக் பேஜ்க்கு வரும். ஸோ லைக் இப்போ நாங்கள் இதே சேம் விஷயத்தை லைக் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக செய்யறோம்னு சொல்லிச்சோன்னா பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கண்டென்ட்டில் கம்போனன்ட்ஸில் நவ் பார் அதை கிளிக் பண்ணி, ஓகே, நவ் பார் அப்படி இருக்கும், அழகா இருக்கும். ஸோ அதை நாங்கள் செய்தால் வடிவாக கொஞ்சம் பெரிய நவ் பார் போடாமல் கொஞ்சம் குட்டியாக ஒரு நவ் பார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை போடுறோம்னு வைங்களேன். ஓகே, ஏற்கனவே எங்கள்கிட்ட நவ் பார் தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து div கிளாஸ் இருக்கு. ஸோ இதுலத்தையும் நான் ரிமூவ் பண்ணலாம். மேபி அது மேலே அப்படி இருக்கத்தங்கினா கீழே போட்டோம், என்னோட உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, நவ் பார் அதில் வந்து இந்த ஹோம்ன்றதை நாங்கள் போட்டுட்டு, ஓகே, இமேஜ்ன்றதை இல்லாமல் பண்ணலாம். இமேஜ் இருக்கட்டும், இன்னொரு ஹெச் டேக் கொண்டு ஆட் பண்ணலாம். கீழே போயிட்டு கொலாப்சபிள் தேவையில்லைங்களுக்கு சிம்பிளாக ஒரு நேவிகேஷன் ஐட்டம். ஓகே, கொலாப்சபிளாக தான் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபோம்
input username navsக்குள்ள ஓகே இது நல்ல ஓகே இந்த லிங்கை நான் போடலாம் ஓகே ப்ளாப் nav பட்டனை கிளிக் பண்ணி இதை நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இந்த l டேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலா எங்கட ஹோம்ன்றதை மட்டும் போடுறோம் ஓகே கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக பேர் வந்து ஹோம் URL வந்து /home இல்லாட்டி ஹோம்னு சொன்னாலும் ஓகே தான் இரண்ட ரூட் அண்டபடியெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலா அது கூட வேலை செய்யும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நேவிகேஷன் பார் ஒன்று வரும் அதில் ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு போகும் ஓகே இதுதான் சிம்பிள் பூட்ஸ்ட்ராப் ஓகே கொஞ்சம் அசிங்கமா இல்லாமல் அழகா செய்யறேன்னு சொல்லிச்சோன்னா ஆக்சுவலா இந்த ஹோம்ன்ற நேவிகேஷனை வந்து நீங்க உள்ள கூட போடலாம் ஓகே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக சொன்னேன் ஓகே இப்போ பேஜஸ்ன்றது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு பேஜ் உதாரணத்துக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிச்சோன்னா ஹோம்ன்றதுக்கு இல்லை contact.blade.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கே நான் கிட்டத்தட்ட சேம் விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஓகே contact ஓகே இதுல வந்து this is contact page அப்படின்னு போடலாம் this is contact page டைம் பார்த்தேன் ஆக்சுவலா டைம் ஆகுதுன்றதால கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹலோ ஆப்ஷன்க்கா ஓகே இது contact page தென் இந்த ஃபைலை ரிட்டர்ன் பண்றதுக்கு நாங்க web.php ஃபைல் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம் ஓகே அதுக்கு பேர் வந்து contact நீங்க அதை contact அசெண்ட் பண்ணாலும் கொடுக்கலாம் ஆக்சுவலா பேஜஸ்க்குள்ள இருக்கிற contact என்ற ஒரு ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றோம் ஓகே வியூ ரிட்டர்ன் ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு இதுல /contact அப்படின்னு அடிச்சோம்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோமோ அந்த ஃபைல் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகே contact us page contact file ஓகே this is contact page ஓகே அத மாதிரி நாங்க இன்னொரு ஃபைல் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா நியூ ஃபைல் அதுல போயிட்டு team.php அப்படின்றமே no team வேணாம் contact வேணாம் info about company so about.blade.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் அந்த ஃபைலுக்குள்ள வேணும்னா நாங்க சிம்பிளா ஒரு h2 tag கூட நீங்க என்ன செய்யலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் this is about page கட்டாயம் எல்லா ஸ்டைல்ஸோட இருந்தால் ரிமூவ் பண்ண இதன்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஓகே ஸோ சிம்பிளா h2 இதையும் வந்து நீங்க எழுதலாம் ஸோ இங்க எங்களுடைய ஹோம் பேஜ்ல அதாவது மெயின் பேஜ்ல எங்களுக்கு ஹோமுக்குரிய பேஜ் இருக்கு வெல்கம் பேஜ்ல ஹோமை விட நாங்கள் 3 எக்ஸ்ட்ராவா லைக் about us contact us அப்படின்னு சொல்லி 3 பேஜை கிரியேட் பண்ணலாம் ஓகே இந்த ஆக்டிவ்ன்றதை வந்து நான் ரிமூவ் பண்றேன் என்னன்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு கிளாஸ் நேம் அதாவது எந்த லிங்க் ஆக்டிவா இருக்கிறத காட்டுறதுக்கு ஆக்சுவலா எங்களுக்கு ஆக்டிவ்ன்றது தேவையில்லை அது கிளிக் பண்ணிக்கிறேன் நாங்கள் ஃபியூச்சர்ல அசைன் பண்ணலாம் அது இப்போதைக்கு தேவையில்லை ஹோமுக்கு பதிலாக இங்க வந்து about us என்ற ஃபோல்டரும் us என்ற லிங்கும் இதுல வந்து contact us நான் எனக்கு நினைவில் என்ன கொடுத்தனாருன்னு ஸோ காப்பி பண்றேன் contact aboutன்றது நான் எனக்கு கிரியேட் பண்ணல ஸோ அதை கிரியேட் பண்ணலாம் about என்று சொல்ற ஒரு URL ஓகே அது வந்து pages.abougt என்ற ஃபோல்டர் ஓகே ஸோ about இதை நான் க்ளோஸ் பண்றேன் வெல்கம்ல வந்து about usன்றதுக்கு aboutடும் contact usன்றதுக்கு contactடும் ஒர்க் பண்ணும் ஸோ இப்போ நாங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணாங்க ஹோம்ல பேக் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரீஃப்ரெஷ் ஆகாது ஸோ ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு நீங்க என்னன்னு சொல்றது ஃபுல் ரீஃப்ரெஷ் பண்ணணும் ஸோ ஹோமை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஹோம் அப்படின்னு சொல்ற URL ஹிட் ஆகி அதுக்கு என்ன வியூ ரிட்டர்ன் ஆகுமோ அது ரிட்டர்ன் ஆகும் ஓகே இன்கேஸ் நீங்க about us கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா கண்ட்ரோலோட சேர்த்து கிளிக் பண்ணலாம் அடுத்த பேஜ்ல ஓப்பன் ஆகணும்ன்றதுக்காக this is about us page ஸோ அது ஓப்பன் ஆகும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்கள் contact us கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா contact us அப்படின்ற பேஜ் வந்து உருவாகும் ஓகே கண்ட்ரோல இன்னொரு சின்ன குட்டி HTML டிப்ஸ் அப்படின்னு உங்களை வச்சலாம் இந்த கேரஃப்ல டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு அது_blank அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்பவுமே நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா
அது வந்து கண்ட்ரோலை கிளிக் பண்ணாமலே வேற பேஜில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜ் கொடுத்துறேன். கண்டெக்டர்ஸ் டார்கெட் டார்கெட். ஓகே, அதை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கண்டெக்ட் என்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மற்ற பேஜில் ஓப்பன் ஆகும். இது ஒரு HTML5 நினைக்கிறேன், தெரியல. முதல்ல வந்து இருந்தது பிளாங்க்னு சொல்லி கொடுத்தோம்னா, அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். ஓகே, நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ லேட்டஸ்ட் வந்து SPA என்று சொல்லப்படுகிற சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஏரியாக்கள் ஒரு டப்புகள் இருக்கிறபடியால் எங்களுக்கு இது தேவைப்படுறதில்லை. உங்களுக்கு ஜஸ்ட் தெரிய வேணும் அப்படின்றதுக்காக நான் சொன்ன ஒரு குட்டி டிப்ஸ். ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்களும் லரவலை தமிழில் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 minutes ஆகிட்டு, அதனால் நான் இந்த சீரீஸை இப்போ ஸ்டாப் பண்ணேன். நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம், பூட்ஸ்ட்ராப்பை லரவலில் இன்சர்ட் பண்ணிட்டு, அதாவது NPM யூஸ் பண்ணாமல் டிரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ஜூம்பட்ரோன், அதை வந்து நாங்கள் ஜூம்போட்ரோன் அப்படின்னு சொல்கிறது, அதை இன்சர்ட் பண்ணினோம். அண்டு நேவிகேஷன் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணினோம். ரவுட்ஸ் போல்டருக்கு இருக்கிற web.php ஃபைலை யூஸ் பண்ணி எங்களுக்கு என்னென்ன வியூ எல்லாம் ரிட்டர்ன் பண்ண வேணுமோ அந்த வியூஸை எல்லாம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி இருக்கிறோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு படித்தது. ஓகே, ஸ்டே டியூன் வித் மீ guys. See you next time.